மணி கேனாட் பை எவ்ரிதிங். பணம் மட்டுமே வாழ்க்கைக்கு முக்கியம் இல்லை, அது மட்டுமே எல்லாத்தையும் பண்ணிடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய கோட்ஸ் ஆர் சம்திங் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. இட் இஸ் ஆல்சோ ட்ரூ. ஒரு வகையில் அது உண்மைதான், பட் இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி ட்ரூ. ஸோ மணி வந்து ரியலி பவர்ஃபுல். ஸோ மணி உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா உங்களால் எல்லாத்தையும் வாங்க முடியாமல் இருக்கலாம், பட் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்லேருந்து யூ கேன் ஈஸிலி வாக் அவே இஃப் யூ ஹேவ் மணி. தட்ஸ் நம்பர் ஒன். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும், ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிற டைம்ஸ்ல பணம் இல்லாம அதே டிசிஷனை நீங்க எடுக்கிறத காட்டிலும் பணத்தை வச்சுக்கிட்டு அந்த டிசிஷன் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ யூ ஹேவ் அ லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் டு சூஸ் ஃப்ரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க இருப்பீங்க. அப்போ அது வந்து உங்களுக்கு ஒரு ப்ரிவிலேஜ். அதனால மணி ரியலி மேட்டர்ஸ். மணி லைஃப்க்கு ரொம்ப முக்கியம். எப்படியாவது அதை நிறைய எப்படி மேக் பண்றது, எப்படி இன்வெஸ்ட் பண்றது, சேவ் பண்றது அப்படிங்கறது கத்துக்கோங்க. இட் இஸ் ஆல்வேஸ் அ லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் வித் மணி. ஸோ மணி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணணும். அதுக்கு மாறா வந்து நம்ம கையிலேயே அது இருக்க மாட்டேங்குது, மற்றவங்க கையிலலாம் அது இருக்கு, என் கையில தங்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஹேட் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணக்கூடாது. ஸோ மணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், என்ன பண்ணா அது நம்ம கையில தங்கும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்து earn and save and invest a lot of money. That's it. That's the message.